குஷ்பு என்ன சொன்னாங்கன்றதை நான் கேட்கல. படித்து அதை ஒரு பத்திரிகையிலையோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பார்த்தேன். ஆனால் அவங்களோட கண்ணோட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க எதை வச்சு பாதிச்சோ இல்லாட்டி ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு உள்நோட்டம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலையும் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிறாரு, நயனார் எல்லாத்தையும் அவரை கூப்பிட்றாரு, முருகன்ஜியும் கலந்துக்கிறாங்க, எல்லோரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. அதாவது ஒரு சிலர் யாராச்சும் அதாவது சொல்கிறதுல இருக்கலாம் தவிர்த்து எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்க்குற இடத்துல எனக்கு அது தெரியல. ஏன்னா கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து அதுலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறி போயிட்டு இருக்குது. டஃப் ஃபைட்டு கொடுக்குறோம். நாங்கள் 2வது பிளேஸில் இருக்கோம், நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற இடத்துல இருக்கிறோமான்ற இடத்துக்குலாம் நாங்கள் போகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 20,000 இடத்துல வந்து திருமுனை கூட்டங்கள் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பூத் கமிட்டியில் எல்லாம் சாதாரணமாக நடக்கலாம். திருமுனை கூட்டங்கள் இருக்கிற கூட்டம் தான் மாவட்டத்திலே நடக்கிற அளவுக்கு இருந்த காலங்கள் போய் இன்றைக்கி தெருவுக்கு திருமுனை கூட்டங்கள் போகிறோம். இப்போ இதில் வந்து அண்ணாமலையோட இதுதான் அதில் அதிகம். அவரோட இன்சார்ஜில் தான் அது சக்திகேந்திரா பொறுப்பாளர் வந்து அவர் நடத்த சொல்லி அவரோட பார்வையில் நடக்குது. முருகன்ஜி இந்த மோடிஜியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவரோட பார்வையில் நடக்குது. நயனார் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு அவர் வந்து எவ்வளோ சீட்டு வாங்குறோம், என்ன மாதிரி பண்ணுறோம், எப்படி ஜெயிக்கணுன்றது அந்த ஒரு கூட்டம் போட்டு நடத்திருக்காங்க. ஸோ எல்லாரோட தமிழிசை இன்னைக்கு வந்து அந்த பட்ஜெட் இதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரோடைய பங்கேற்பு. அப்போ ஒன்னார் வந்து இன்றைக்கி எல்லாரையும் 5 பேரையும் அந்த இடத்துல பார்க்கலாம். இன்றைக்கி அவரும் வந்து இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் அவர் தான் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கார், தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கார்.